ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடையில் சுடுற அந்த பருப்பு வடை ரெசிபி தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும், வடையே சுட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பருப்பு வடை ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராகவும் சிம்பிளாகவும் பருப்பு வடை நல்லா மொறுன்னு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பார்க்கவே நல்லா அட்டகாசமாக சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்க மொறுன்ட்டு. இது கூட சட்னி இந்த மாதிரி ஏதாவது தொட்டுக்க வச்சுட்டா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இப்போ வாங்க பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கிலோ அளவுக்கு நல்லா பட்டாணி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டாணி பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க. நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். கை விட்டு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு சைஸில் குட்டியாக இருந்தது. நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸாக இந்த மாதிரி ஊறி வந்துடுச்சு. இந்த மாதிரி ஊறின பருப்பை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அந்த மாதிரி தண்ணி விட்டு அலசிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தாங்க நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பருப்பு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தக்கூடாது, நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க. நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற பருப்பையும் நம்ம அதே ஜார்லேயே போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பருப்பு மட்டும் போடாமல் அது கூட சில பொருட்களையும் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பை நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ பெருஞ்சீரகம் 1½ ஸ்பூன், இந்த அளவுக்கு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு வடைக்கு இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த அந்த பருப்பையும் நம்ம அதோடய நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஊறின பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பொடுசாக நறுக்கி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியே சேர்த்தாமல் பருப்பு ஊறின அந்த ஈரப்பதத்திலே தாங்க நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணி சேர்த்தனோம்னா மாவு நல்லா தடன்னு போயிடும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்தாமல் அரைச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். பருப்பு நல்லா ஊறிஇருந்தால் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருங்க. நல்லா இந்த சைஸில் உங்களுக்கு எந்த சைஸ் வடை வேணுமோ அந்த சைஸில் கரெக்டாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வடை தட்டி போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி சைஸாக வேணும்னா நீங்கள் குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இல்லை பெரிய உருண்டையாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிச்சி நம்ம தட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வடை போடுறப்ப ஈஸியாக கையில் தட்டி போட்டுக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வடை பருப்பை தட்டில் வச்சுக்கிறோம். இப்போ இதே மாதிரி தட்டில் எந்த அளவுக்கு நம்ம பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருண்டையை நம்ம எடுத்து வச்சுட்டோம். கையில் இந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா தண்ணி நினச்சிட்டு இப்படி வடை மாதிரி தட்டிக்கணுங்க. தட்டிட்டு வானலில் எண்ணெய் விட்டுட்டு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். வடை வேகிறதுக்கு தாராளமாக எடை இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் எடை விட்டுட்டு வடையை போட்டுக்கோங்க. நமக்கு கரெக்டாக இந்த வானலில் 3 வடை நல்லா தாராளமாக பிடிச்சிதுங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். வடை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வடையெல்லாம் நல்லா சூப்பராக மொறுன்னு நமக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் வேக விடணும் அப்படின்னா நீங்கள் வேக விட்டுக்கோங்க. இது கரெக்டான பக்குவம். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க.
நான் சொன்ன இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வடை ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். உள்பக்கம்லாம் கொஞ்சம் மாவு மாவாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேல் பக்கம் வெந்துடும், உள்பக்கம் வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற பருப்பையும் நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஈஸியான மெத்தடில் சூப்பரான வடைப்பருப்பு ரெசிபி. அதாவது பட்டாணி பருப்பில் செஞ்ச வடை ஈஸியாக செஞ்சிடலாங்க. மீதி இருக்கிற மாவையும் வேணுங்கிறத நம்ம போட்டுட்டு மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி வேணுன்றப்போ ஒரு 2 வடையாக போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இந்த வடை போடுறப்போ முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம மேல் பக்கம்லாம் ஃபஸ்ட்டு நல்லாவே வெந்துருங்க. உள் பக்கம்லாம் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வடையை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக பட்டாணி பருப்பு வடை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக நம்ம தயார் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு வடையை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளேயும் நல்லாவே வெந்து சூப்பராக வடை நமக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக தயாராகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.